நீங்க யாரு எங்கிட்டு வரீங்க உங்க பேர் என்ன ஊர் என்ன நல்லாவே தெரியும் என்ன சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தை தெரியுவாங்க முகத்தை பாருங்க தெரியும் நல்லவரா தீயவரா அப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களை பார்த்தா நல்லவரா நீங்க யாரு எங்கிட்டு வரீங்க தெரியல இருக்க கூடாது வாய்ப்பால் மால்வரை மத்தியில் பணியோட பிடித்துட்டு முப்பதானவர் தானவருடன் கலைஞர் சம்பவமான சமன்றை தலைவருடன் நடிகர் அம்பு ராசிகரார் அமுதுடன் அவதரித்தோம் அமுதேவர் காலத்தில் இருக்க முடியாத சந்திரனாகப்பட்டு இருந்தோம் அப்பேற்பட்ட சந்திரகுலப்புறமிலே 36வது தலைவர்களே ராஜாக்கள் 5 பிள்ளைகள் பிறந்தோம். யாருக்கு பிறந்தோம்? பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் 5 ராஜாக்கள். அந்த ராஜாக்களை நான் யாரெண்டா மூவரில் இளையோர் அது எப்படி என் தந்தை பாண்டவனுக்கு 2 மனைவிமார்கள், ஒன்று குந்தி தேவி, ஒன்று மத்ரா தேவி. அப்பேற்பட்ட குந்தி தேவிக்கு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகள் யமனுடைய அம்சத்தினால் தருமன், வாயுடைய அம்சத்தினால் பீமன், இந்திரன் சொல்லக்கூடிய தேவனுடைய அம்சத்தினால் பிறக்கப்பட்டால் நான் அர்ஜுனன். அதாவது 3 பிள்ளைகள், மூவரில் இளையோர், 3 பேர்ல கடைசி பிள்ளை நான் தான். அந்த கடைக்குட்டி ஐவர்கள் நடுவோர். இன்னும் அதாவது 2வது மனைவி மத்ரா தேவி. அப்பேற்பட்ட மத்ரா தேவிக்கு 2 பிள்ளைகள், நகுல சகாதேவர்கள். இங்க தருமன், பீமன், நகுல சகாதேவர். நடுவில் இருக்க கூட அர்ஜுனன். ஐவர்கள் நடுவோர் சொல்லக்கூடிய நாமத்தோடு உனக்கு தெரியாது. நான் தான் ஐவரில் நடுவோர் சொல்லக்கூடிய இந்த தினத்திலே ஏற்பட்ட அர்ஜுன ராஜனாகப்பட்டு இந்த சமயங்களில் எதற்காக வந்து ஏன் வந்து தெரியாது.